பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். டிசம்பர் மாத வாக்குத்தத்தம் சங்கீதம் 68:28. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். Psalms chapter 68 verse 28. Thy God hath commanded thy strength. இந்த வசனம் கர்த்தர் இந்த மாத வாக்குத்தத்தமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் இன்னொரு வெர்ஷன்ல summon your power God shows your strength அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு ஆராதனையின் அணிவகுப்பு. இது தாவீது ராஜாவால் எழுதின சங்கீதம். இது ஆராதனையின் அணிவகுப்பாக இந்த அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. procession of victory and procession of worship. ஒரு வெற்றியுள்ள ஆராதனையின் அணிவகுப்பாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இதில் உள்ள ஒரு வசனத்தை தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவு அழகாக சத்துருக்களுக்கு முன்பாக நடத்தினார். அவர்களுக்கு எப்படி போராட்டத்தின் மத்தியில், யுத்தங்களுக்கு மத்தியில, அவர்களுடைய வனாந்திரத்தின் மத்தியில் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி, அவர்களை ஸ்திரப்படுத்தி, அவர்களில் இருக்கும் ஒவ்வொரு ஜனங்களையும் எப்படி பாதுகாத்து அவர்களை வழி நடத்தினார் என்பதுதான் இந்த அதிகாரத்துல தாவீது ராஜா எழுதியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, எப்படி எல்லாம் சத்துருக்களுக்கு முன்பாக, துன்மார்க்கர்களுக்கு முன்பாக தேவன் தன்னுடைய வெற்றி கொடியை நாட்டினார் என்பதும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள், இடுக்கண்கள், ராஜாக்கள் எல்லாம் எழும்புகிறார்கள் அவர்களுக்கு விரோதமாக. ஆனால் அவர்களுக்கு முன்பாக தேவன் அந்த கூட்டத்தை, தான் தெரிந்தெடுத்த கூட்டத்தை நிலைநிறுத்துகிறார். அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பலனில்லாத நேரத்துல பலத்தை கொடுக்கிறார். அதுதான் இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. எப்படி நீதிமான்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பார்கள், தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது எப்படி நீதிமான்கள் கம்பீரித்து ஆர்ப்பரிப்பார்கள் என்பதையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். யாருக்கெல்லாம் தேவ பலத்தை தேவன் கட்டளையிடுகிறார்? போராட்டத்தின் மத்தியில் அங்கலாய்க்கும் ஆண்டவரே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவர்களுக்காகிலும் உதவுவதும் லேசான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கலாய்க்கும் மக்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி பலத்தை கொடுக்கிறார். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கி அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். இளைத்து போன சுதந்திரத்தை திடப்படுத்தி அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். ஏழைகளை பராமரித்து அவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறார். எப்பொழுது நமக்கு பலம் தேவை? நம் பலமில்லாத நேரத்தில் தான் பலம் தேவை. வருடத்துல இருக்கிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. அவங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு இல்லஸ்ட்ரேஷன்ஸாக தான் வைத்திருக்கிறார். அதில் ஒருவரை நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். எலியா பெரிய தீர்க்கதரிசி, அக்னியே இறக்கினார். அவர் சொல்ல ஆண்டவர் அக்னியை இறக்கினார். அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான தீர்க்கதரிசி. அவனுக்கு ஒரு சோதனை எசபேல் ராணி மூலமாக வந்த பொழுது அவனுக்கு பலன் இல்லாமல் போகிறது. ஓடி போய் சோர்ந்து படுத்துக் கொள்கிறான். அவன் பிராணனுக்கு காப்பாற்ற ஓடி போய் படுத்துக் கொள்கிறான். அப்பொழுது தேவன் தூதனை அனுப்பி அவனை எழுப்பி, எழுந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. 2 தடவை அவன் தூங்குறான். ஆனாலும் அவனை எழுப்பி போஜனம் பண்ணி அப்பத்தெல்லாம் கொடுக்கிறார், தண்ணீரெல்லாம் கொடுக்கிறார். ஆண்டவர் அவனை பலப்படுத்துகிறார். அவனை அவனுடைய சோர்வுகளில் அவனை பலப்படுத்துகிறார். பலப்படுத்தி ஆண்டவர் சொல்ல, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய இடம் தூரம் அதிகம், அதனால நீ திடமாயிருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்துல எலியா எழுந்து பிரயாணம் பண்ணுகிறான். எவ்வளவு நாள் தெரியுமா? 40 நாள் அளவு பிரயாணம் பண்ணுகிறார். ஒரே பர்வதம் மட்டும் கர்த்தரை மீட் பண்ண. அதுதான் கர்த்தர் செய்கிற செயல். நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம ஆண்டவர் பலப்படுத்தும் பொழுது கழுகுக்கு சமானமாய் நமது வயது திரும்ப வாழ வயது ஆகிற வரைக்கும் ஆண்டவர் பலப்படுத்துவார். புது பலன் அடைந்து, அவர் காத்திருக்கும் பொழுது புது பலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயர பறக்கும் அளவும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி பலத்தை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த மாதிரி பலத்தை தான் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுகிறார். அதை தான் நம்ம இங்க நம்ம அஷூரன்ஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வாக்குத்தத்தத்தை தேவன் நமக்கு கொடுக்கும் அஷூரன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் தேவன் முன்னே நடப்பித்த, நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பித்த வெற்றியுள்ள காரியங்களை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது மட்டுமல்ல, அது நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தை, இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லுகிறது. முன்னே நடந்த வெற்றியுள்ள வாழ்க்கையும் பின்னே நடக்க போகும் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலையும் இந்த அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. இந்த வசனம் அதான் சொல்லுகிறது. நமக்கு பலத்தை கட்டளையிடும் பொழுது நம்ம அந்த நிறைவேறுதலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம காணும் பொழுது, கர்த்தர் கொடுக்கும் பலத்தினால் மான்களின் கால்களைப் போல நம்முடைய கால்கள் உறுதியாகிறது மாத்திரமல்ல, அதன் மூலம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும், அவருடைய வல்லமையை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய வல்லமையை நம்ம பிரசித்தப்படுத்த அவரை ஆராதிக்க அவரை துதிக்க எரிகோ கோட்டைகள் நமக்கு முன்பாக தகர்ந்து விழும். ஏனென்றால் அவருடைய பலத்தால் நம்ம ஒவ்வொருவரும் முன்னே கடந்து செல்வோம். ஒவ்வொரு போராட்டத்திலும் உங்களுக்கு தனித்தனி போராட்டங்கள் இருக்கலாம். நமக்கு தெரியாத சில
ஹிடன் போராட்டம்லாம் இருக்கலாம். நமக்கு எதிர்காலத்துல இருக்கிறது எல்லாமே நான் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் எல்லா போராட்டங்கள் மத்தியிலும் நம்ம ஏதாவது ஒரு செயலை எடுத்து எப்படி முடிப்போமோ, அது பலன் இல்லையே, சோர்ந்து போகிறோமே அப்படின்னு நினைக்கலாம். அந்த சோர்வுகள் மத்தியில் கர்த்தருடைய பலன் நம்மிடத்தில் பரிபூரணமாய் விளங்கும். பவுலுக்கு சொன்னதுதான் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுகிறார். பலவீனத்திலேயே அவர் பலன் பூரணமாய் விளங்கும். அதே தான் நான் அந்த வாக்குத்தத்தத்திலும் நமக்கு உத்தரவாக நமக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பலத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். நம்ம மறுபடியும் சொல்லுவோமா? சங்கீதம் 68:28, உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவன் ஒவ்வொருவருக்கும் தங்க தேவ பலத்தை கட்டளையிடும் பொழுது நாம் எழுந்து பிரகாசிப்பது மாத்திரமல்ல, அந்த பலத்தால் நாம் ஓடவும் கர்த்தர் கிருபை செய்வார். அவருடைய பலத்தில் நிரம்பினவர்களா இருக்கும் பொழுது அவருடைய ஒரு புது மகிழ்ச்சி, ஒரு புது பலன் நம்மை ஆட்கொள்ளும். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துவார், பலப்படுத்துவார். ஆமேன்.